அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு வரலாற்று பாடம் 5 உள்ள 2 மதிப்பெண் வினா விடைகளை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். மாணவ செல்வங்களே, பாருங்க, பார்த்து கொண்டே இருங்க, கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி. பாடம் 5, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். 2 மதிப்பெண் வினா விடை. வினா எண் 1, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்க கிரேட் பிரிட்டனால் அனுப்பப்பட்ட 3 ஆங்கில கம்யூனிஸ்டவாதிகளின் பெயர்களை குறிப்பிடுக. விடை: பிலிப் ஸ்ப்ராட், பான் பிராட்லி, லெஸ்டர் ஹட்சின்சன் ஆகிய மூவரும் ஆங்கில கம்யூனிஸ்ட கட்சியினர். வினா எண் 2, மீரட் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாடிய வழக்கறிஞரை அடையாளப்படுத்துக. விடை: KF நாரிமன் மற்றும் MC சக்லா ஆகியோர். புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வாதாடினர். வினா எண் 3, புகழ்பெற்ற கோரக்பூர் நீதிபதியான H.E. ஹோம்ஸ் பற்றி நீவீர் அறிவது யாது? விடை: H.E. ஹோம்ஸ் கோரக்பூர் நீதிபதியாக பணியாற்றி புகழ்பெற்றவர். சௌரி சௌரா வழக்கில் 172 விவசாயிகளுக்கு மரண தண்டனை விதித்தார். கான்பூர் சதி வழக்கு இவர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வினா எண் 4, இரண்டாவது லாகூர் சதி வழக்கு என்றறியப்படும் நிகழ்வு யாது? விடை: பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் கொலை வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு எனப்படுகிறது. இந்த வழக்கில் ராஜகுரு, சுகதேவ், ஜதீந்திரநாத் தாஸ், பகத்சிங் உட்பட மேலும் 21 பேர் கைது செய்யப்பட்டனர். வினா எண் 5, இந்தியாவின் நவீன தொழிற்சாலையின் தந்தை என JN டாடா அழைக்கப்பட காரணம் என்ன? விடை: இந்தியாவின் முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் JN டாடா ஆவார். 1868 நிறுவப்பட்ட வர்த்தக நிறுவனம் டாடா குழுமமாக வளர்ச்சியடைந்தது. பம்பாயில் சுதேசி என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது. நன்றி.